கணினி வன்பொருள் மற்றும் மென்பொருள் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் 32 அல்லது 64 பிட் பதிப்புகளில் வரலாம். 32 பிட் மற்றும் 64 பிட் இடையே உள்ள வித்தியாசம் அது நினைவகத்தை கையாளும் விதம். பிட் அளவு என்பது அது உரையாற்றக்கூடிய நினைவகத்தை குறிக்கிறது. ஒரு 32 பிட் அமைப்பு 2 நினைவகத்தின் 32வது பவர் பைட்டுகளை குறிப்பிடலாம். இது 4 ஜிகாபைட்டுகளுக்கு சமம். இருப்பினும் 64 பிட் சிஸ்டம் 264வது பவர் பைட்டுகள் நினைவகத்தை குறிப்பிடலாம். இது சுமார் 16 எக்ஸாபைட்டுகளுக்கு சமம். இது 32 பிட் நினைவகத்தை விட 4 பில்லியன் மடங்கு அதிகம். இப்போது அந்த எண்ணிக்கை மிகப்பெரியது. அது கிட்டத்தட்ட வரம்பற்றது. ஏனெனில் அந்த அளவு நினைவகத்தை நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. எனவே ஒரு கணினியில் தரவு அல்லது நிரல் இயங்க முதலில் அதை ரேமில் ஏற்ற வேண்டும். எனவே தரவு மெதுவான வன்வட்டில் சேமிக்கப்படுகிறது. மேலும் ஹார்ட் டிரைவிலிருந்து வேகமான ரேமில் ஏற்றப்படும். ரேமில் ஏற்றப்பட்டதும் CPU இப்போது தரவை அணுகலாம் அல்லது நிரலை இயக்கலாம். இப்போது 32 பிட் அமைப்பில் அது ஆதரிக்கக்கூடிய அதிகபட்ச நினைவக அளவு 4 ஜிகாபைட்கள் என்பதால் கணினியை முடிந்தவரை வேகமாக இயக்குவதற்கு CPU தேவைப்படும் எல்லா தரவையும் வைத்திருக்க இது போதுமானதாக இருக்காது. இது நிகழும்போது குறைந்த நினைவகத்தை ஈடு செய்ய சில தரவை மெதுவான வன்வட்டில் வைத்திருக்க வேண்டும். எனவே ரேமிலிருந்து CPUவுக்கு டேட்டா செல்வதற்கு பதிலாக மெதுவான ஹார்ட் டிரைவிற்கு சென்று கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டும். இது நிகழும்போது அது கணினியின் வேகத்தை குறைக்கிறது. ஆனால் 64 பிட் அமைப்பில் 4 ஜிகாபைட்களை விட அதிக நினைவகத்தை சேமிக்க முடியும். அதாவது மெதுவான ஹார்ட் டிரைவை விட வேகமான ரேமில் அதிக டேட்டாவை சேமிக்க முடியும். மேலும் ரேமில் அதிக டேட்டாவை சேமித்து வைக்க முடியும் என்பதால் கம்ப்யூட்டர் மிக வேகமாக இயங்க முடிகிறது. சுருக்கமாகச் சொன்னால் 32 பிட் அமைப்பை விட 64 பிட் சிஸ்டம் வேகமானது.